ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Sainathan Sivashankar. The taste of the pudding lies in eating it. அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது என்று கூறுவீர்கள். ஒருவருடைய அனுபவம் இன்னொருவருக்கு ஞானத்தை தராது. அப்படியென்றால் மகான்களின் அவதார நோக்கம் என்ன? அவர்களின் முயற்சிக்கு பலன் என்ன? ஒவ்வொரு மகானுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு அந்த ஞான தேடுதல் நிறைவடைந்திருக்கும். புத்தர் சித்தார்த்தன் போய் போதி மரத்தடியில் கபிலவாசல் உட்காந்தாருன்றதுனால நீ போய் அங்கே உட்காந்தேன்னா உனக்கு ஞானம் கிடச்சிடாது. நம்மாழ்வார் புளிய மருத்து பொந்தில் உட்காந்துருந்தார், மதுரகவி ஆழ்வார் அவளை தேடி வந்து ஞானத்தை அடைகிறாருன்னு நீ போய் புளிய மரத்தில் ஆழ்வார்த்தின் நகரி கோகுக்குள்ளே உட்காந்தாக்க உனக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எங்கே போட்டாங்களோ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஏன் மதுரையை சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவர் அருணாச்சலாங்கிற பாஸ்வேர்டை கேட்ட உடனே திருவண்ணாமலைக்கு வரணும், வந்து அந்த பாதாள லிங்கம் இருக்கிற இடத்துல ஏன் தவத்தில் உட்காந்துடணும், எப்படி ரமண மகர்ஷியா பாலரமணரா சேஷாதிரி சுவாமியால் அடையாளம் காட்டப்படணும். அப்போ அந்த பாதாள லிங்கத்துக்குள்ளே இருந்த ஆத்மாக்கும் மதுரையில் இந்த வெங்கட்ராமனுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அதனால் அந்த இடத்துக்கு வந்தாக்க அவர் கிடைக்குது. அது மாதிரி நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு ஞானம் கிடைச்சதுக்கு ஏதோ ஒரு இடம், ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை, ஒரு பாஸ்ட் லிங்க்கு காரணமாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் வேறு வேறு தான். அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். எந்த கடவுளை எந்த வகையில் யார் தேடினாலே அதில் எதுவும் குறையில்லை. அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனர் என்றார். ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய அறிவு ஒரு ரூட்டில் கொண்டு போய் அவங்க அந்த கடவுளை அடைவார்கள். அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். அவரவர் தத்தமது அறிவு சென்று அறிவகை அடைய நின்றனரே, அதே கடவுளை அவர்கள் அடையாளம் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ராகவேந்திர சுவாமி இருக்கார். அந்த ராகவேந்திர சுவாமி இங்கே தான் புவனகிரியில் சிதம்பரம் பக்கம் பறக்கிறாரு. அப்புறம் ஒரு மதுவ மடத்தில் சரஸ்வத் பிராமணனாக இருந்ததுனால கும்பகோணத்தில் இருக்கார், மடாதிபதி ஆகிறாரு. அவர் தன்னுடைய ஜீவசமாதியை மந்திராலயம் இல்லையா, அது அதோனியில் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தவர், கும்பகோணத்தில் படித்தவர். ஏன் அங்கே போய் மந்திராலயத்தில் ஒடுங்கணுன்னா அவங்க கேட்குறாங்க, இதை விட நல்ல இடம் நாங்கள் தரோன்னு நிஜாமே கேட்குறான். இப்போ சொல்கிறார், இல்லை என்னுடைய முற்பிறவியில் நான் பிரகலாதனாக இருந்தேன், அதனுடைய யாகத்தினுடைய பவர் இந்த இடத்துல இருக்குது, அதனால் எனக்கு இந்த இடத்துல தான் வேணுங்கிறார். வேறு ஒரு கல்லை காட்டி இந்த கல்லில் எனக்கு நீங்கள் துளசி மாடம் அடிங்கன்றார். எதுக்குன்றாங்க. ராமர் வனவாசம் வந்த காலத்தில் இந்த கல் மேலே உட்காந்துருந்தார், அதனால் இந்த கல்லுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போது பிரகலாதன் என்பது மச்ச கூர்ம வராக நரசிம்ம 4வது அவதாரம். ராமர்னு சொல்கிறக்கூடியது வாமன பரசுராம ராம 8வது அவதாரம். எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னா இதுதான் ஆத்மாவினுடைய பலம், ஆத்மாவினுடைய பவர் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் ஒரு நல்ல புக்கு இருக்குது, அதில் வந்து மெனிய மாஸ்டர் அண்ட் மெனிய பர்த்துன்னு பேர். அது ஒரு லேடி ஒரு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லினே வர்ற அதை டைப் படிக்கிறாங்க. ஒரு சித்த புருஷர் ஒரு ஆரக்கல்னுவாங்க, அவர்கிட்ட போய் சாமி நீங்கள் இந்த பொண்ணை பற்றி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவர் கண்ணை மூணுன்னு சொல்கிறார். இதையும் டைப் படிக்கிறாங்க, அதையும் டைப் படிக்கிறாங்க. அவள் எந்த ஊரில் பிறந்தா என்ன ஏதுன்னு அவள் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்கிறாளோ, எந்தெந்த செஞ்சுரியில் அவள் எங்கே பிறந்தான்லாம் சொல்கிறா. அதுவும் இந்த ஆரக்கல்ன்ற சித்தர் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எல்லார்கிட்டேயும் திரோனுபாவம் அப்படிங்கிற கடவுளுடைய ஒரு கிரேஸ் இருக்குது. திரோனுபாவம்னா என்ன? மறைப்பதுன்னு அர்த்தம். படைத்தல் காத்தல் அழித்தல் உங்களுக்கு தெரியும், மறைத்தல் உங்களுக்கு தெரியாது. இப்போ எல்லா மெமரியும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம மென்டல் ஆகிடுவோம். 4 நாளைக்கு முன்னால் நீ என்ன டிஃபன் சாப்பிட்டனா கூட ரொம்ப யோசனை பண்ணி தான் நீ சொல்ல முடியும். அதுதான் மறைத்தலுங்கிறது. தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள்லாம் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு மெகாபைட்டும் ஒரு இருக்கும், இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியும்ன்ட்டு. அதுக்கு மேலே இருந்தது நீங்கள் ரிமூவ் பண்ணணும் இல்லையா? இல்லை அதை விட ஹையர் டினாமினேஷன் கம்ப்யூட்டர் வாங்க வேண்டியிருக்கும். அப்படி தான் நம்ம மெமரியில் கூட இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ணலான் இருக்கும், அவ்வளோ தான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து மறைஞ்சிடும். இஃப் தெர் இஸ் எ நீடு அது வெளியே வரும். அதுதான் மறைத்தல் அருளல்னு சொல்லக்கூடியது, திரும்பி வர்றதுக்கான காரண காரியங்கள். அப்படி நாம் எல்லோரும் இன்றைக்கா பிறந்திருக்கோம், உலகத்தில் எத்தனை பிறவி எடுத்திருக்கோம். செல்லா நின்ற தாவர சங்கமத்து
எல்லா பிறப்பும் எடுத்து எடுத்து நான் நிலைத்தேனுங்கிற மாதிரி எத்தனையோ பிறவிகளை நம்ம எடுத்துட்டோம். அதில் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்காது. சில பிறவிகள் ஞாபகம் இருக்கும், சில பிறவிகள் இருக்காது. அது அவசியமான கடவுள் வெளிப்படுத்துவார், அவசியம் இல்லைன்னா வெளிப்படுத்த மாட்டார். நான் பல உதாரணங்களை சொல்லிட்டேன். நான் அமெரிக்காவில் பாஸ்டன் போயிருந்தேன். அப்போ நம்ம வசந்தி மோகன் ஜெயந்தி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் என்னை பார்க்குறதுக்காக ஒரு அம்மா வந்தா. அவள் பேர் டாக்டர் ஸ்வரூபா ராணி. அவள் வந்து ஒரு அனஸ்தீஸ்ட்னுவாங்க இல்லையா, அந்த மயக்க மருந்து கொடுப்பாங்களா ஆப்ரேஷனுக்கு, அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்க என்னை பார்க்க வந்தபோது சொன்னாங்க, நான் உங்கள் எதிரில் வந்து வீணை வாசிக்கிட்டோமா அப்படின்னாங்க. வாசிமா அப்படின்னேன். அவள் வாசினே இருக்கா. அவள் வாசி முடிச்சோடனே நான் கேட்டேன், உனக்கு எப்பயாவது ஏகலைவனுக்கும் உனக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பட்டிருக்கான்னு. ஹவுஸ் சேஞ்ச் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ஒரு தாட்டு வந்துக்கிட்டே இருக்குன்னா. ஏன் அந்த மாதிரி வருது? அவள் ஏகலைவனாக இருந்திருக்கா, அந்த விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குது. அந்த பிறவியில் நான் துரோணராக இருந்தேன். ஏகலைவனுடைய கட்டவரில் வெட்டிட்டு அர்ஜுனனுக்கு ஹெல்ப் பண்ணி பழி வாங்கணும், பாஞ்சால தேச துருப்பதி நங்கத்துக்காக பண்ணியிருக்கோம். அப்போ ஆஸ் துரோணர் அண்ட் ஏகலைவன் அந்த கனெக்ஷன் இருக்குது. அதனால் நமக்கு பார்த்த உடனே தெரியுது. இப்படி பல விஷயங்கள் நான் கூட அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பார்க்க வர எல்லாரை பற்றியும் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் தெரியணும்னு கடவுள் நினச்சார்னா கட்டாயம் தெரியும். எந்த பிறவி, எதனால கனெக்ஷன், எதுக்காக வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும் நம்பங்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு தெரியும். ரொம்ப அழகாக நமக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி ஏன் ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத கூட நம்மளால் ஊகிக்க முடியாது. இங்கே பெரம்பலூர்கிட்ட பிரம்மரிஷி மலைன்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு சித்தர் இருந்தார், தலையாட்டி சித்தர்னு பேர். கிராமத்தால் தான். அவர் தலை இப்படி ஆடினே இருக்கும். அது யோகாவில் ஒரு நிலை, யோகாவில் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை இருக்குது. அவர் இங்கே சத்யா ஸ்டுடியோஸ் பக்கத்தில் ஜூபிட்டர் ஸ்டுடியோன்னு பேர். அந்த காலத்தில் மந்திரி குமாரி சினிமாலாம் எடுத்தாங்க இல்லையா, ஜூபிட்டர் சோமு, ஜூபிட்டர் ஸ்டுடியோ, அவங்க இடத்துக்கு வந்திருந்தார். நான் எல்லா சமயங்களும் போய் பார்ப்பேன். இந்த மாதிரி நான் போன போது, நான் சைதாப்பேட்டில் எனக்கு வீடு அப்போ ஸ்ரீநகர் காலனியில் பார்க்க போனபோது ஒரு வயசான பெரியவர், ஒரு பொண்ணு, 2 பேரும் வராங்க. அந்த பெரியவர் சொல்கிறார், இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கொஞ்சம் கண் பார்வை மங்கிக்கிட்டே போகுது, அதனால் அவளுக்கு நீங்கள் தான் சித்த வைத்தியம் ஏதாவது பண்ணி கண்ணு நல்லா வர மாதிரி பண்ணணும், இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டில் ஒன்றும் வேகலை அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு உள்ளேருந்து சொல்கிறாங்க, இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு. நமக்கு எதுக்கு இந்த வம்புன்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன். நைட்லாம் தூங்கவே முடியல. மறுநாள் காத்தால நானே அந்த சாமியார்கிட்ட போனேன். சாமி நேற்று வந்தாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னாரு. இது ஒரு கணக்கு வருது சாமின்னு. இவர் ஃபோன் போட்டார். அந்த ஆள் வயசானவர், ஒரு 75-80 வயசு இருக்கும். அந்த பொண்ணு ஒரு 45 வயசு இருக்கும். 2 பேரும் வர்றாங்க. வந்த உடனே அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை பலான்னு ஒரு அடி கொடுக்குறேன் நான். கொடுத்து, அன்றைக்கு என் கால்பட்டு அகலிகைக்கு சாப விமோச்சனம், இன்று என் கைப்பட்டு உனக்கு சாப விமோச்சனம், உன் குடும்பத்திற்காக நீ செய்த தியாகம் உன்னை கைவிடவில்லை என்று தெரிந்து கொள் அப்படின்னு அவளுக்கு. அவங்க அப்பாவை இப்படி பிடிச்சின்னுட்டு இப்படி குத்திக்கினேன். ஏண்டா எந்திரிச்சா உக்காந்தா, எந்த குருவாயிரப்பனை நீ கூப்பிடுறியோ அவன் குடும்பத்தை கைவிடலன்னு தெரிஞ்சுக்கொண்டு 2 குத்து. எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த டயலாக் ஏன் நடக்குது, நான் ஏன் பேசுகிறேன், ஏன் அந்த மாதிரி என்னை ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு நிச்சயமாக ஒன்றும் தெரியாது. அந்த சாமியார் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார். சங்கரா, இன்னிலேருந்து உனக்கு நல்ல பேருப்பா அப்படின்னாரு. ஏன் சாமி? அந்த பொண்ணு கண்ணு நல்லா வந்துச்சான். அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உனக்கும் பொட்டை குழந்தை இருக்குது இல்லை, ஊரார் கர்மாவெல்லாம் நீ ஏன் வாங்குற அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாமி நான் கர்மா வாங்குறது இல்லை, கொடுக்குறது இல்லை, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மளை ஆப்ரேட் பண்ணுது, அதனால நான் இந்த மாதிரி பண்ணேன். என்ன மேட்ரு? அந்த ஆள் ஜெமினி ஸ்டுடியோவில் ஸ்டோரி டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கான். அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் இருக்குது, அதனால் கண்டு தெரியல. அப்புறம் ஜாப் டைப்பிங் பண்ணி 3 பொண்ணுங்க, அதில் இந்த பொண்ணையும் இன்னும் 2 பொண்ணுங்க படிக்க வச்சுருந்துருக்காரு. இந்த பொண்ணு 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதுனால அவள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை தேடிக்கிட்டு கல்யாணமே பண்ணிக்காது தியாகம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்போ கொஞ்ச நாளாக அவளுக்கும் கண் பார்வை வாங்க ஆரம்பிச்சு. ஏதாவது நாகதோஷம் தான் அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த குடும்பத்தில் கண் பார்வை எஃபெக்ட் ஆகும். இதுதான் அவங்களுடைய பேக்ரவுண்ட். அப்போ தான் இந்த சாமிக்கிட்ட வராங்க, நாம் இது பண்ணுறோம், அந்த பொண்ணுக்கு நல்லாகுது. இது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். நமக்கு ஒன்றுமே தெரியல, ஆனால் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும். அதனால் இது மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. இன்னொரு உதாரணம் கூட நடந்துச்சு. 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று வந்து, நான் 48 நாள் பேசாமல் இருந்தேன். அண்ணா நகரில் எனக்கு வீடு. அப்போ எனக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இத்தனை நம்பர் இந்த வீட்டுக்கு நீ போ அப்படின்றாங்க.
டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ நான் காரை போட்டுன்னு வரேன். இந்த இடும்பன் பிரதர்ஸ் பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, 19 செகண்ட் மெயின் ரோட், காந்தி நகர், அடையார். அந்த வீட்டுக்கு போக சொல்கிறாங்க, அட்ரஸோடு சொல்கிறாங்க. இந்த இது இருக்கு இல்லையா, இடும்பன் பிரதர்ஸ் பெட்ரோல் பங்க் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் காந்தி நகரில். அந்த வீட்டு டோர் திறந்துருக்குது. நான் பாட்டுக்கு கிடுகிடுன்னு உள்ளே போனால் ஒரு மர மண்டபம், அதுக்குள்ளே ஒரு 3 அடி உயரத்தில் பெருமாள் பஞ்சலோகத்தில், பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார். அதனால் ஒரு பேப்பர் பேனா கொண்டாட சொல்லி, நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, உன் கஷ்டம்லாம் இன்னி கூட தீர்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த பெருமாளுக்கு நீ கோயில் கட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டிக்கு போட்டேன். நான் எதுவும் சொல்லலை, பேசலை, அவங்களும் என்னை ஒன்றும் கேட்கலை, நடந்து போச்சு. இது ஆகி ஒரு மாதம் ஆகிருக்கும். அப்போ திருப்பியும் சொல்கிறாங்க, இன்றைக்கி நீ போகணும். அப்போ நான் பேசிட்டு இருக்கேன். போன உடனே அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இதாகிடுறாங்க. என்னன்னு அவர் சொன்னார், நான் 7 கம்பெனி வச்சுருந்தேன், ஸ்ரீவத்சா பேப்பர் கன்வெர்ட்டர்ஸு, ஸ்ரீ விஷ்ணு இண்டஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி. எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டமாகி போச்சு. என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்னா வீட்டில் இருக்கிற பழைய இந்த இது இருக்கு இல்லையா, பித்தளை குழாயிங்க, அதெல்லாம் கழட்டி விற்றுட்டு பிளாஸ்டிக் குழாய் போடுவேன். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன். அரிசி வாங்கணுன்னா வீட்டில் இருக்கிற பழைய பேப்பரெல்லாம் கடையில் போட்டு அதில் அரிசி வாங்குவேன். இந்த அளவுக்கு மோசமான ஒரு பரிஸ்திதிக்கு வந்துட்டேன். இந்த வீட்டை விற்றா தான் எனக்கு சொல்யூஷன். ஆனால் எல்லோரும் கோர்ட்டில் கார்னிஷ் ஆர்டர் வாங்கி வச்சுருக்கான், இந்த எங்கள் கடனை கழிக்காமல் ஒரு வீடு விற்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. இதுதான் மேட்ரு. நான் நேராக இங்கேருந்து மந்திராலயம் போனேன். மந்திராலயத்துலேருந்து கையில் ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் இருந்தது. திருப்பதிக்கு வந்தேன். நைட்டு ஒரு பியூன் வந்தான், நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, உள்ளே வாங்க, இந்த உண்டி என்றதுக்கு கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏகாந்த சேவை பால் பழம் கொடுப்பாங்க அப்படின்னு கூட்டின்னு போனான். நாங்கள் உள்ளே போய் ஏகாந்த சேவை தரிசனம் பண்ணிட்டு பால் பழம் வாங்கி வெளியே வந்தோம். ஒரு ஆள் முதுகில் தட்டி, அனந்தகிருஷ்ணா இங்கே என்னையா பண்ணிகிட்ருக்க அப்படின்னாரு. நான் கௌரவமாக இந்த சூட்கேஸ் தொலைஞ்சி போச்சு, இப்போ மெட்ராஸ் எப்படி போகிறதுன்னு தெரியலன்னு. அவர், நான் பணம் தரேன், நீ அப்புறம் மெட்ராஸில் கொடுன்னாரு. நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். அன்றைக்கி தான் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க. இந்த ஆள் எங்கேயோ மந்திராலயம் போகிறான், திருப்பதி போகிறான், வீட்டுக்கு வரான். அன்றைக்கி தான் நாம் மறுநாள் காத்தால அவன் வீட்டுக்கு போகிறோம். இதை நாம் சொல்லிட்டு வந்துட்டுமா. அன்றைக்கி அவங்க ஆடிட்டர் வர்றாரு. உனக்கு என்ன தான் ஏன் ப்ராப்ளம் சொல்ல, இதுதான் ப்ராப்ளம், இந்த வீடு விற்றா தான் எனக்கு சொல்யூஷன். சரி, என் பேருக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கூடியான்னு சொல்லிட்டு 25% பணத்தை கட்டினாக்கா எவ்வளோ கடன் இருக்குதோ அதுக்கு கோர்ட்டில் ஆர்டர் கொடுப்பாங்க. அதை ஆடிட்டரே கட்டி அதை விற்கிறதுக்கு ஆர்டர் வாங்கி அந்த வீட்டை ஒருத்தருக்கு விற்று அது மூலம் வர பணத்தை கோர்ட்டு மூலமாகவே எல்லா கிரெடிட்டார்ஸுக்கும் கடன்காரங்களுக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு மீதி பணத்தை இந்த ஆள் கணக்கில் வர மாதிரி பண்ணி இவர்கிட்ட சொல்லிட்டாரு, நீ இனிமேல் வியாபாரம்லாம் பண்ணாதையா, பேசாமல் ஒரு இடத்த வாங்கி செட்டில் ஆகிடு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னாரு. ஸோ இங்கே எங்கேயோ கொட்டி வாக்கிறதுக்கிட்டே எங்கேயோ ஒரு இடம் வாங்கி அதில் வீடு கட்டணும். இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி காலையில் நாங்கள் திருப்பதி போகிறோம். போனால் அங்கே ஒரு ஐயங்கார் மாதிரி ஒருத்தர் பட்டர் நின்றுட்டுருக்கார். என்ன அனந்தகிருஷ்ணா, உன்னை பெருமாள் கோயில் கட்ட சொன்னாக்கா நீ சும்மா சுற்றின்னு இருக்க அப்படின்றாரு. எங்களுக்கு புரியல. அங்கே உள்ளே போய் பெருமாளை பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் இன்றைக்கி திருப்பி இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு எங்கள் ப்ராப்ளமெல்லாம். பெருமாளுக்கு கோயில் கட்டணும் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்றாரு. இது இன்னொரு விஷயம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி நான் அந்த காலத்தில் கேதார்நாத்துக்கெல்லாம் போகிறேன்னா சட்டை கூட போட மாட்டேன், செருப்பு கூட போட மாட்டேன், ஷேவ் பண்ண மாட்டேன். பஸ்ஸில் போயின்னு இருக்கேன். பத்ரிநாத்துக்குன்னு நினைக்கிறேன். பத்ரிநாத் தான். இப்போ எனக்கு பக்கத்தில் ஒரு பெங்காலி, பிபி சட்டர்ஜி, 24 பர்கானாஸ், அவன் ஒய்ஃப் 2 பேரும். நான் இருந்த அந்த பிச்சைக்கார கோலத்தை பார்த்து அவன் எனக்கு 5 ரூபா கொடுத்தான், சாமிஜி செலவுக்கு வச்சுக்கோன்ட்டு. நான் சொன்னேன், நான் கொஞ்சம் வசதியானவன் தான், தவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இது நீங்கள் உண்டியில் போட்டுருங்கண்ணா. நான் இதில் முடிச்சு வச்சுக்கினேன், ஏன்னா அது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் போய் அங்கே கோயிலில் போட்டுட்டு நான் நினச்சி போட்டேன். நான் மெட்ராஸ் வந்தப்புறம் அவங்ககிட்ட லெட்ரு வந்துக்குது. என்ன லெட்ரு இன்னி கூட இருக்கும், 8 வரல. ஒரு தடவை சமரேஷ்ணா மேக்சினில் கூட போட்டோம் நம்ம. சாமி என்ன அதிசயம்னு சொல்கிறது, உங்களுக்கு இந்த 5 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் இறங்கணும். நானும் என் ஒய்ஃபும் 2 குதிரை மேலே ஏறி வேலி ஆஃப் ரோசஸ் போகணும். ஹேம்குண்ட் சாகரம் ஏதோ ஒன்று இருக்குதாங்க. அப்போ அந்த குதிரைக்கு என்ன கோவமோ தெரில, என் பொண்டாட்டியை தண்ணியில் தள்ளிச்சு. அப்போ யார் தண்ணியில் குச்சி எடுக்க முடியும், எனக்கு நீச்சல்லாம் தெரியாது. அப்போ நீங்கள் குதிச்சிங்க, என் ஒய்ஃபை வெளியெடுத்தீங்க, நாங்கள் பெங்கால் சேர்ந்துட்டோம் அப்படின்னு எழுதுறாரு. எனக்கு ஒன்றுமே தெரியாது.
இது ஏன் நடக்குது, சாமி வந்து நம்ம உருவத்தில் ஏன் போய் அந்த பொண்ணை காப்பாற்றணும், அந்த பொம்பளையை காப்பாற்றணும், இது எப்படி இருக்குது பார்த்தியா. இப்படிலாம் பல அதிசயங்களையும் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். எனக்கு இந்த ஆன்மீகத்தில் பல அனுபவங்கள் புஸ்தகத்தை படித்து வந்ததில்லை, இப்படி வாழ்க்கையில் வந்தது தான். எல்லாமே வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது தான். ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு இப்படி தான் வந்தது. எத்தனையோ விதமான அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கையில் வந்திருக்கு. எல்லாத்தையும் எழுதியிருக்கோம், ஒரு காலத்தில் எழுதியிருக்கோம். ஸோ பல அனுபவங்கள் எப்படி வருதுன்னு தெரியல, ஏன் நடக்குதுன்னு தெரியல. அதனால் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரு அப்படின்னா இதுதான் அர்த்தம். வி ஆர் ஒன்லி எ டூல். ஆனால் நடத்துறதெல்லாம் யார்? கடவுள். காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசை நாரணன் அப்படின்னா எல்லாத்தையும் சாமி தான் செய்கிறார். நாம் ஒரு கைப்பொருளாக இருக்கிறோம் கடவுள் இடத்துல. இது அவ்வளோ அனுபவங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எப்படி கடவுள் என்னை யூஸ் பண்ணி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மலர்ச்சிகளை எல்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு பல அனுபவங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். அப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு சப்டில் அன்சீன் ஹேண்ட் பிட்வீன் டூ சோல்ஸ். நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருந்தால் நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்வோம். அந்த நல்லது செய்யறதுக்கு என்ன காரணம் இருக்கும்னா, நம்ம சாமி ஆகிறதுக்கு தானே அலைஞ்சு நின்றுருப்போம் எத்தனை பிறவி எடுத்தாலும். அப்போ அவங்க வந்து எங்கள் வீட்டு திண்ணையில் உட்கார சாமின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு மோர் கொடுத்துருப்பாங்க, இல்லை வீட்டில் சாப்பிட்டு போன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு டவல் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு கடனாளி ஆயிடுறோம். இப்போ நாம் இந்த பிறவியில் ஒரு ஞானி ஆயிடுறோம். ஆனால் நம்ம ஞானி ஆனதுக்கு காரணம் யார்? அவங்களாம் தான். எத்தனையோ பிறவியில் அவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளை ஆன்மீக பாதையில் உயர்த்தி இருக்காங்க. அதனால் நாம் என்ன பண்ணுவோம், இந்த பதவி வந்த உடனே அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் எல்லாரையும் தேடி பிடிச்சி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு நல்லது பண்ணி நம்ம கடனை கழிக்க வேண்டியிருக்கும். இதுதான் ஆன்மீகம். ஸோ எந்த ஞானியும் வந்து உனக்கு ஒன்றும் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு பாக்கி இருக்குது, அதனால தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. கோடிசாமி இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன், நான் மகேந்திரகிரிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் சாமி அப்படின்னு. எனக்கும் அங்கெல்லாம் போகணும் தான், இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் பாக்கி சாக்கி பைசல் பண்ணிட்டு போகலான் தான் உட்காந்துன்னு இருக்கேன் அப்படின்னாரு. அப்போ கோடிசாமியாக இன்றைக்கி இருக்கிறவர் அதுக்கு முன்னே பாடகச்சேரி சாமியாக இருந்திருக்காரு. அந்த மாதிரி பல பேர் அவர் வரல. அப்போ யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ இந்த உயர்நிலைகளை தொடர்றதுக்கு அவங்களுக்கு அவர் நல்லா பண்ணணும். வக்கீல் ஏகாம்பரம் தண்டையார்பேட் மணிக்கூண்டுக்கிட்ட ஒரு ஆள் இருந்தார். கோடிசாமி கிட்ட புறவைப்பாளையத்துக்கு ஃபோன் போகுது, வக்கீல் ஏகாம்பரம் சாக கிடக்கிறாருன்னு. அப்போ கோடிசாமி சொல்கிறார், உப்புமா கிண்ட அப்படின்றாரு. அந்த உப்புமா கிண்ட உடனே தாத்தா நல்லா ஆச்சு அப்படின்ற. ஏன்? அவங்க வீட்டில் அவர் தங்கியிருந்த போது அந்த ஆள் உப்புமா கொடுத்துருக்கான். அதுக்கு அந்த கடனை ஞாபகம் வச்சுன்னுட்டு உப்புமா கிண்ட சொல்லி எனக்கு உப்புமா கொடுத்தான், அதனால் அவனை நல்லா பண்ணுன்னு சொல்லி அவர் பிரேயர் வைக்கிறாரு. இப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு நம்பிக்கை வருதா? பல அனுபவங்கள் இப்படி இருக்கும். யாரோ பெங்களூர்லேருந்து வரான், இவர் வந்து பாடகச்சேரி சாமியாக இருந்தபோது அவங்க வீட்டில் பெங்களூரில் அவன் 4 சோடா வாங்கி கொடுத்துருக்கான். அவன் இவரை பார்க்கறதுக்கு புறப்பாளையம் வந்தால் 4 சோடா அப்படின்றாரு. அவனுக்கு புரியுது, பாடகச்சேரி சாமி தானே 4 சோடா கேட்பார், இவரையும் கேட்குறாரு, அப்போ அவரும் இவரும் ஒன்று தான் அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு. இப்படி பல மகான்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேங்க்கு தான், உனக்குன்னு ஒரு பேங்க் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் நீ ஏதோ ஒரு வகையில் நல்லவனாக இருந்து 4 பேருக்கு நல்லது நினச்சிருக்கணும். நீ அட்டை கருமையாக இருந்திருப்ப, உனக்கு யார் செய்ய முடியும்? எதுவும் உன் பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லைல்ல. பூர்வ புண்ணியம் இருக்கணும். பூர்வ புண்ணியம் இருந்தால் உனக்கு வழி கிடைக்கும், யார் மூலமாவது வழி கிடைக்கும். நீ கவலையே பட தேவையில்லை. அடுத்த கேள்விவா. கடவுளுடைய அருளை பற்றி ராமகிருஷ்ண பரமஹம்சர் குறிப்பிடும்போது, அது ஒரு குழந்தை கையில் இருக்கும் மிட்டாய் போன்றது. அந்த குழந்தையிடம் சில பேர் எனக்கு அந்த மிட்டாய் கொடு என்று கேட்பார்கள், அது கொடுக்காது. ஆனால் அந்த குழந்தைக்கு யாரை பிடிக்கிறதோ அவர்களிடம் கேட்காமலேயே கொடுத்துவிடும். அதுபோலத்தான் இறைவனும் என்று கூறுவார். 8000 யோகத்திருப்பினும் காண முடியாத கண்ணாரமுதன் தாங்கள். இதை ராமகிருஷ்ணராக இருந்த தாங்களை விளக்கவும். கொடுக்கல் வாங்கல்னு ஒன்று இருக்குது. இதுதான் கோடிசாமி சொல்கிற பாக்கி சாக்கி. இன்னும் கொஞ்சம் பேருக்கு பாக்கி சாக்கி இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, அதான். அதனால் ஏதோ ஒரு வகையில் உனக்கு ஒரு இறை அனுபவம் இல்லை இறைவனுடைய அருள் கிடைக்குதுன்னா அது உன்னுடைய அக்கௌண்ட்டில் பூர்வ புண்ணியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் இருந்தால் தான் முடியும். நீ வந்து இதுக்கு முன்னாலேயும் கடவுளை நினச்சதில்லை, இந்த பிறவிலையும் கடவுளுக்கு எந்த வகையிலும் நீ கைங்கரியமோ இல்லை பக்தியோ பண்ணதில்லைன்னா உனக்கு பண்ண வேண்டிய ஆப்ளிகேஷன் கடவுளுக்கு கிடையாது.
ஸோ ஒரு குழந்தைய வச்சு நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், அந்த குழந்தை இன்னோசென்ட், அது மாதிரி கடவுளும் இன்னோசென்ட்டு தான், அது உங்களுக்கு டவுட்டு தேவையில்லை. ஆனால் அந்த குழந்தை நல்ல மூடில் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் பழுத்து கொடுக்கும். கொஞ்சம் பேட் மூடில் இருந்தால் அவனை பலான்னு அடிக்கும். அப்போ அம்மாக்காரி திருப்பி நங்கு நான் குத்துவாத, எங்கே இந்த பக்கம் அடி பார்க்கலாம் அப்படின்வான். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் த டிவோட்டி இஸ் லைக் தட் ஆஃப் மதர் அண்ட் சைல்ட், நோ டவுட். பட் you should have the mood swing, understand the mood swings of the child. Like this, you should understand the mood swings of the God. எப்படி வேணால் நடக்கலாம். இப்போது கண்ணப்ப நாயனாருக்கு இந்த கண்ணில் ரத்தம் வர மாதிரி வச்சார், அவர் கண்ணை பிடிங்க வச்சார், இந்த கண்ணிலையும் ரத்தம் வர மாதிரி பண்ணார். அப்போ ஒரு அடையாளத்துக்கு செருப்பு காடை வச்சுட்டு பண்ணார். சிறுத்தொண்ட நாயனை கட்டு போய் உன் பிள்ளையை வெட்டி பிரியாணி பண்ணுன்னாரு. ஒரு 2 பொண்டாட்டியை கட்டிக்கின ஒருத்தங்கிட்ட போய் நீ அவங்க 2 பேரும் இப்போ சிண்டினால் திருநிலை கண்டன்னு போய் தொடமாட்டேன்னு சத்தியம், அந்த 2 பொண்டாட்டி கை பிடிச்சி என்னை தூக்குன்னு சொல்லி கலை வடிவத்தில் சொல்கிறார். அதனால் காட் என்ன பண்ணுவார்னு உனக்கு தெரியாது. அழகியலா விளையாட்டுடையார் அவர் ஆண்டவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. ஒரு சிவாச்சாரியார் என்ன நினச்சிருப்பார், இவன் அபிஷ்டுவாக இருக்கான், மட்டன் எல்லாம் கொண்டு போய் சாமி வைக்கிறான், சிவன் அன்பே வடிவானவர், அவர் இறைச்சி சாப்பிட மாட்டார்னு கூட இவனுக்கு தெரியாதான்னு நினச்சிருப்பார். ஆனால் கடவுளுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை. அதனால் அவர் ஒரு நாடகத்தை நடத்தி சிவாச்சாரியாருக்கு புரிவிக்கிறார். இன்றைக்கி காலாஸ்திக்கு போனேன்னா காலத்திநாதருக்கு பக்கத்தில் கண்ணப்பனுக்கு சிலகுது. அந்த ஐயருடைய கொள்ளு பேரன் காலத்திநாதர் கற்பூரம் காட்டி கண்ணப்பனுக்கும் காட்டின்னுக்கிறான். அப்போது அவ்வளோ ரூல்ஸ் பேசின சிவாச்சாரியாருக்கு ஏன் செல் இல்லை, அவங்க ஏன் இன்றைக்கி வரைக்கும் கற்பூரம் காட்டின்னுக்கிறாங்க? ஸோ காட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யுவர் லவ் அண்ட் இஸ் நாட் பாதர் அபவுட் தி ரூல்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ். அவருக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதனால் ஒரு இன்னசென்ட் லவ், கல்லாத பேர்களே நல்லவர்கள்னால் அதுதான் அர்த்தம். பிளஸ்டட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னசென்ஸ் பிகாஸ் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் பிலாங்ஸ் டு தம் பைபிளில் வரும். கள்ளம் கவடமற்றவர்களுக்காக தேவலோகத்தின் கதவுகள் என்றைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இட்ஸ் இன்னசென்ஸ் விச் கவுண்ட்ஸ், நாட் ரிச்சுவல்ஸ். பொருளாதார சுபீக்ஷத்தையும் லௌகீக விருத்தியையும் அடைந்தும் கூட மக்கள் ஏன் நிம்மதியற்ற நிலையில் பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள்? உலகத்தின் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியற்ற துக்கமான சூழ்நிலைக்கு தாங்கள் ஏதாவது கூற முடியுமா? பொருளா ஆதாரம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லலாம். பொருளாதாரத்தை பிரிச்சானா பொருள் ப்ளஸ் ஆதாரம். அப்போ பொருளா ஆதாரம், இந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் தேவையா அப்படிங்கிறது. பொருளால் அமருலகம் புக்கியலாகாது அருளால் அறமலரும் அன்றே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். இப்போ நிறைய பேர் இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணுற போது பாரு, எவ்வளோ துட்டு கொடுத்தா அப்போ தான் கல்யாணம் நடக்கும். அப்போ பொருளா தாரம், பொருளா தாரம், பொருளா ஆதாரம், 2 படி வேணால் பார்த்துக்கோ. அதனால் இந்த பணத்தினால ஒன்றும் கிடைக்காது இந்த உலகத்தில். நாம் 2 நாளைக்கு முன்னே கூட சொன்னோம், ராஜா குதிரை மேலே போயிருந்தான். ஒருத்தன் ஒரு வைக்கப்பிரியில் போட்ட தொப்பியை போட்டுன்னு நல்லா குவாட்டர் ஓட்டுன்னு தூங்கின்னு இருந்தான். மாடுங்கள்லாம் மேய்ஞ்சின்னு இருந்துச்சு. இவன் கண்ணு முழிக்கிற வரைக்கும் காத்துன்னு, டே நான் அன்னப்பட்சியினுடைய ரெக்கையில் செஞ்ச பெட் அம்சத்துளிக்கா மஞ்சத்தில் படுக்கிறேன், எனக்கு தூக்கம் வரலடா, நீ எப்படா இந்த வெயிலில் ஜாலியாக அப்படி தூங்கினுக்கிற அப்படின்னா. அவன் சொன்னான், பாரு நான் காலையில் வீட்டிலேருந்து இப்போ புளிசாதம் கொண்டாந்தேன், சாப்பிட்டேன், நல்லா ரெஸ்ட் எடுத்துன்னுக்கிறேன், ஆடு மாடு மேய்ஞ்சின்னுக்குது, பக்கத்தில் தண்ணிக்குது, நான் குடிச்சிட்டு ஜாலியாக போயிடுவேன் சாயந்தரம் ஆடு மாடு மேய்ச்சிக்கின்னு. அப்போ இவன் சொன்னானா மாதிரி தை மில்லி கேப் இஸ் வாட்ஸ் மை க்ரௌன் அப்படின்னான். நீ வைக்கப்பீரில் போட்டுருக்கே இந்த ஸ்ட்ரா ஹேட்டு, இது வைரங்கள் பைத்து என்னுடைய தங்க கிரீடத்தை விட நல்லா இருக்குதுடா அப்படின்னா. தை மில்லி கேப் இஸ் வாட்ஸ் மை க்ரௌனுங்கிற வார்த்தையை சொன்னான். அலெக்சாண்டர் தி கிரேட் நாடெல்லாம் பிடிச்சிருந்தான். அந்த நேரத்தில் டேண்டமஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், நீங்கள் அவரை தண்டின்னு சொல்கிறீங்க. அவரை பற்றி கேள்விப்பட்டு மந்திரி அனுப்புகிறான், பல்லக்கு எடுத்துன்னு போய் அவரை கூட்டணுவான் அப்படின்னு. அப்போ அந்த சாமியார் அம்மனமாக படுத்துனுங்கிற மரத்தட்டியில், அலெக்சாண்டர் தி கிரேட் வாண்ட்ஸ் டு மீட் யூ அப்படின்னவன். ஐ டோன்ட் வாண்ட் டு மீட் யூ அப்படின்னு. அவன் உன்னை கொண்டுடுவானா, கொண்டுட்டு போட்டவன், இந்த உடம்பு தானே கொள்வான், நான் வேறு உடம்புக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னா. வேறு வழி இல்லாமல் அலெக்சாண்டர் வரான். வந்த உடனே இவர் இப்படி ஜாலியாக படுத்துன்னுக்கிறாரு, பக்கத்தில் ஒரு நாய் உட்காந்துக்குது. அலெக்சாண்டர் எனக்கு கொஞ்சம் கூட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நாடெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணேன் நான் அப்படிங்கிறான். இந்த நாய் நல்லா இருக்குதா அப்படின்னாரு. சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா. பேசாமல் நீயும் படுத்துக்கோ அப்படின்னு.
அது எப்படி, நான் இன்னும் கொஞ்சம் நாடெல்லாம் பிடிக்கணும், அப்புறம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாடெல்லாம் பிடிக்கணும், அப்புறம் நான் உங்ககிட்ட வரதை பற்றி யோசனை பண்ணுறேன்னா, இந்த ஜென்மத்தில் நீ சந்தோஷமாக இருக்க மாட்டேன், என்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்னா சந்தோஷத்துக்கு நாடு பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த செகண்ட் நீ கண்ணு முன்னு உட்காந்துட்டேன்னா ஜாலியாக இருக்கலாம். உனக்கு யாரோ கொண்டாந்து சாப்பாடு கொடுப்பாங்க, யாரோ உன்னை பார்த்துக்குவாங்க, எல்லாம் கடவுளுடைய வெவ்வேறு வடிவங்கள். நீ ஆஃபீஸுக்கு போகணும், கை காலை வீசணும், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. சந்தோஷம். நீ வேணால் பாரு, நீ விரதம் இருக்கிறன்னு உட்காந்து நான் நிறைய சாப்பாடு உனக்கு வரும். நீ யாரை பிச்சைக்காரன்னு நினச்சின்னுக்கிறியோ அவன் நீ சாப்பிட்றது தான் ஒரு பருப்பு சாம்பார், ஒரு பொரியல், இது அவனுக்கு 4 வீட்டிலேருந்து போய் சாப்பாடெல்லாம் சேரும், விதவிதமான சாப்பாடெல்லாம் சேரும். அதனால் நீ சம்பாதிச்சு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறீ, இதுவே உனக்கு தப்பான ஒரு விஷயம். அதனால் அந்த அலெக்சாண்டரை கற்றுக்கொண்ட பாடம் என்ன, கப்பலில் போகிற போது அவனுக்கு மஞ்சாகாமல் சாக போகிறான். அப்போ தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொன்னான்னா, எனக்கு சவுப்பட்டி பண்ணுவீங்களா, இல்லை 2 பக்கம் 2 ஓட்டை வச்சுட்டு 2 கை இப்படி வச்சுருங்கண்ணா. எதுக்கு சார் நானா ஆனானப்பட்ட அலெக்சாண்டர் கேட்டு கூட போகிற போது எதையும் எடுத்துன்னு போகலன்னு என்னை பார்த்தாவது தெரிஞ்சுக்கிட்டோம் உலகம். மாஞ்சி எதுக்கு இவங்க இதெல்லாம் தேடினே இருக்காங்கன்ட்டு. ஸோ வாழ்க்கை என்பது அதுதான். எல்லாத்துக்குமே சந்தோஷம் என்பது நம்ம மனசில் இருக்கிற விஷயம். வெளியில் இருக்கிற எந்த ஒரு உபகரணங்களாலும் ஒரு எக்ஸ்டர்னல் அட்ரிபியூட்ஸ்னாலையும் சந்தோஷன்றது வரவே வராது. சந்தோஷம் என்பது உனக்குள்ளே இருக்கிறது. 2 வரி பாருங்க. சந்தோஷம் எங்கு சந்தோஷம் எங்கு எங்கு என்று நானும் தேடினேன், சந்தேகமின்றி அது நீதான் என்று தெளிகின்றேன். இத்தனை அசுத்தமான ஜன்மம் தேவையா, அத்தனையும் சுத்தமாக்கி என்னை தேற்றையா, இத்தனை நேரமா உறக்கம் இன்மேலில்லையா இரக்கம். ஒவ்வொரு பிறவிக்கும் கூட நம்முடைய எண்ணங்கள் தான் காரணம். ஒரு ராஜா இருந்தான், அவன் பேர் பரதன். அவன் 48 வயசானோம்னா அந்த காலத்தில் வானப்பிரஸ்தம்னுவாங்க, மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவன் காட்டுக்கு போய் தவம் பண்ணுவாங்க. அப்படி காட்டில் போய் அவன் தானம் பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு பர்ணசாலை அமைச்சு. அப்போ ஒரு கர்ப்பிணியான மான் தண்ணி குடிக்க வருது. ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டு ஜம்ப் பண்ணுது காப்பாற்றிக்கிறதுக்காக. அப்போ குட்டி மானை டெலிவரி பண்ணிட்டு தாய்மான் செத்து போகுது. அந்த கலைபரத்தில் இவர் முழிச்சு பார்க்குறாரு, ஐயோ இந்த குட்டி மானுக்கு யாருன்னு அதை எடுத்து வச்சுக்கிறார் பக்கத்தில். அதுக்கு பால் கீழ் ஊட்டி இலத்தெல்லாம் பறித்து போட்டு தன்கிட்டயே வச்சு நிற்கிறாரு. நாம் தவம் செய்ய வந்தோங்கிறத விட்டுவிட்டு எப்போ பாரு அந்த மான்குட்டியே பார்த்துட்டு இருந்து ஒரு சாகிற நேரம் வரபோது ஐயோ நான் போய்ட்டு இந்த மானுக்கு யாரு கதின்னு இறந்தார். ஸோ நீ சாகிற போது எந்த தாட்டோடு என்ன போறியோ அதுதான் உனக்கு அடுத்த பிறவிக்கான கண்டினியூட்டி. அதனால் இவர் அடுத்த பிறவியில் மானாக பிறக்கிறார். பிறந்த ஞாபகம்லாம் இருக்குது, எல்லாம் தவத்துக்கு வந்தாலாச்சு. மான்குட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இவரை மதிக்காத, அது எங்கேயோ போய் விளையாடி இருக்குது எல்லாம். ஐயோ நான் மான் மேலே ஆசை வச்சு இந்த மாதிரி ஆகி போயிட்டேனே, மானாக பிறந்துட்டேன்னு எல்லாரும் யாகம் செஞ்சுருக்கிற இடத்துல போய் அப்படியே உட்காந்துன்னு எதுவுமே சாப்பிடாத விரதம் இருந்து அந்த மான் இறந்து போய் அடுத்த பிறவியில் ஒரு விறகு வெட்டியோட குடும்பத்தில் பிறகுது. அந்த பிறவியில் அவன் பேர் ஜடபரதன். அவன் எல்லாம் தெரிஞ்சால் கூட 12 வருஷம் வரைக்கும் வாய முடியும்னு உட்காந்துக்கிறான். ஏன்னா 12 வருஷம் கணக்கு கழிக்க வேண்டியிருக்கும். அப்போ 12 வயசானோடனே அந்த விறகு வெட்டி சொல்கிறான், இது ஒரு ஊமை கோட்டான், இது வச்சு என்ன பண்ணுறதுன்னு தொத்தி விட்றான். இவர் போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துன்னு இருக்கிறார். அப்போ அந்த நாட்டினுடைய ராஜா வரான். அவனை 4 பேர் பல்ல குத்திக்கின்னு வருவாங்கல்ல, அதில் ஒருத்தனுக்கு கால் கொஞ்சம் அடிபட்டுடுது. அங்கே திம்ம கட்டியாட்டும் அவன் தொகைன்னுக்கிறான், அவனை கூட்டணுவான்றாங்க. இவன் ஏதோ ஞாபகத்தில் இப்படி போகிறான் அப்படி போகிறான். மற்ற 3 பேர் ஒரு ரூட்டில் போகிறாங்க. ராஜா வார்னிங் பண்ணி பார்க்குறான், கீழே இறங்கி ஒரு ஜாட்டி எடுத்து இவன் அடிக்க வர்றான். இவன் சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறேன்றார், நான் உன்னை விட பெரிய ராஜாவாக இருந்தேன் அப்படின்னு. அப்போ உன் கதை என்னன்னா இவன் சொல்கிறான், இதுதான் கதை. மான் மேலே எண்ணெய் வச்சு நல்லது பண்ண போய் பாரு, நான் இந்த மாதிரி சுற்றின்னு இருக்கேன், அடி வாங்கின்னு உட்காந்துருக்கேன். அப்போ நான் குருவை தேடி போகிறேன், உங்கள்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யன் ஆனான்றது ஒரு கதை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் காரண காரியங்கள் இருக்கும் இந்த உலகத்தில். அவனுடைய அடுத்த பிறவிக்கு அவனுடைய எண்ணங்கள் தான் காரணமாக இருக்கும். ஸோ நம்முடைய புராணங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி இதெல்லாம் நடக்குது இல்லைங்கிற மாதிரி பல காரண காரியங்கள் இருக்குது. இந்த பந்தம் பாசம் இதெல்லாம் ஒன்று விடாதுன்றதுக்கெல்லாம் கூட கதகுது.
ஒரு ஆள் தாத்தான் தான், ஒரு பாட்டி இருந்தாங்க. நாரதர் வைகுண்டத்துக்கு போனால் பெருமாள் ஓட்டின்னு உட்காந்துருந்தார். நானே பரவாயில்ல கேட்குறா, ஒரே ஜெகஜோதி பிஸியாக இருக்குன்னு பார்த்தேன், இப்படி காலியாக உட்காந்துங்க, என்ன பண்ணுறதுப்பா, இந்த கலிகாலத்து ஜனங்கள்லாம் கடவுளை எங்கே கேட்கறானுங்க அப்படின்னு. சரி ஒன்று செய்யலாம், நீ யார் வேணால் கூட்டினாலும் எந்த கேள்வியும் கேட்காத இடத்த விட்டுறேன்னார். நாரதருக்கு ஒரே சந்தோஷம். ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் கையில் வைகுண்டத்தில் வேக்கன்சிக்கு வரியா வரையா வரையான்றான். அதெல்லாம் பாயான்னு ஒரே ஒரு கிழவங்கிட்ட போகிறார். அவன் சொல்கிறான், வர்றேன் ஆனால் அப்படின்னு. என்னன்னா, என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன்றான். சரி கல்யாணம் ஆனோன்னு போகிறார். ஒரு பேரனை பார்த்துட்டு வந்துடுறேன்றான். திரும்பியும் போகிறார் நாரதர். அவன் பெரிய நாய் வியாபாரம்லாம் கற்றுக் கொடுக்கணும்ல அப்படின்றார். இதுதான் உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க இங்கே இருக்கிற இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, அகம் மாடு மடந்தை என்னமோ செயல் மயங்குவேன்னு சொல்லிட்டு இதில் மாட்டின்னு இருக்காங்க. அதனால இவனுக்கு வைகமும் தேவையில்லை, சொர்க்கமும் தேவையில்லை. சமரேஷனார் பாட்டு, சொர்க்கம் எனக்கு எதற்கு, சொர்க்கம் எனக்கு எதற்கு, நீ எந்தன் பக்கம் இருக்கையிலே, மோட்சமும் இனி எதற்கு, உன் கடாட்சம் கிடைக்கையிலே, சொர்க்கம் இனி எதற்கு, நீ எந்தன் பக்கம் இருக்கையிலே, வர்க்கம் எல்லாம் அடிமை கொண்டவானவனே சங்கரா, உன் வாழ்த்துக்கள் எனக்கு இருக்க, என் வாழ்வு உன் கை இருக்க, சொர்க்கம் எனக்கு எதற்கு. ஆதிசங்கரர் ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன? கிம் சாரே சம்சாரா, கிம்னா என்ன, சாரம், சம்சாரம்னா உலக வாழ்க்கை, கிம் சாரே சம்சாரா. அதுக்கு அவர் சொல்லுகிற விட என்ன தெரியுமா, சம்சாரே சாரா. ஒரு ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சா வர ஜூஸ் தானே ஆரஞ்சு பழம். அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய பெட்டர் அண்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ், இனிப்பான கசப்பான அனுபவங்கள் தான் அந்த வாழ்க்கையினுடைய சாரம் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த வாழ்க்கையை எப்படி இருந்தாலையும் அது தி எசன்ஸ் ஆஃப் தட் இஸ் எக்ஸ்போசர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. வேறு ஒன்றும் கற்றுக்கிறதுக்கு இல்லை இந்த உலகத்தில். அதனால் வாட் இஸ் தட், இந்த இது நடுவில் நீ தேட வேண்டியது என்ன, கடவுள் தான். நீ கடவுளை அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே இல்லாமல் நீ நடுரோடுக்கு வந்தாலே நீ கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ எதை இழந்தாய், கடவுளை அடைஞ்சிட்டு நீ சந்தோஷமாக இருந்தியானா, நீ எதை இழந்தாய் இழப்பதற்கு. கடவுளை விட்டுட்டு நீ இந்த உலகத்தில் வீடு காரு சொத்தெல்லாம் வச்சுன்னு இருந்தால் கூட, பேங்க் பாஸ்புக்கெல்லாம் வச்சுன்னு இருந்தால் கூட நீ எதையும் எடுத்துன்னு போக முடியாது. ஆனால் நீ என்ன பண்ணுவோம், எதை அடைந்தாய், ஏன்னா யுவர் லாஸ்ட் காடு, கடவுளை பிடிக்க முடியல உன்னால், எதை அடைந்தாய், நீ அடைந்தாய் என்று சொல்வதற்குன்னு ஒரு இது இருக்குது. அதனால் நோ காடு, KNOW நோ காடு, KNOW நோ பீஸ். கடவுளை அடை, சந்தோஷத்தை அடை, அமைதியை அடை. நோ காடு NO, அது KNOW, இது NO, நோ காடு நோ பீஸ். ஸோ இஃப் யூ லூஸ் காட் தேர் ஒன்ட் பி எனி பீஸ். உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், சொந்தம் இருக்கலாம், எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற துட்டுக்காகுது. எ டைம் வில் கம் when you'll understand. இந்த மாதிரி கல்வி என் தந்தை, அடக்கம் என் தாய், அல்லாத போய் சுற்றத்தாரும் பொருளே பொருளாய மெய் சுத்தாரில் எனக்குன்றார். இந்த கல்வி இதெல்லாம் தான் எனக்கு சொந்தம், மற்றெல்லாம் போய் சுற்றம் என்ற ஒரு வார்த்தையை உலகத்தில் நாலடியார் சொல்கிறது. அப்போ உலகத்தில் எதுவுமே நிஜம் கிடையாது, எதுவும் ரைட்டும் கிடையாது, ராங்கும் கிடையாது. இதெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸுன்னு பேர். நீ வைக்கிறல்ல பொண்டாட்டி, பிள்ளை குட்டிங்க, அவங்க இவங்க, இதெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸு. நீ ஒரு கம்பெனியில் நல்லா வேலை செஞ்சு ஒரு மேனேஜராக இருப்ப. அந்த மேனேஜர் வேலையில் நீ மாஞ்சி உன் குடும்பத்தை கூட பார்க்காம ராத்திரி பகல் அந்த முதலாளியை பணக்காரன் ஆக்கி தொலைச்சிருப்ப. நாளைக்கு ஒரு சின்ன தவறு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவான் அவன். நீ இவ்வளோ உழைச்சி அவனை பெரிய ஆள் ஆகணியேன்ற நன்றி அவனுக்கு இருக்குமா? நீ இவ்வளோ உழைச்சியான்னு சொன்னாக்கா, நீ தான் சும்மா உழைச்ச, நான் சம்பளம் கொடுத்தது தானே உழைச்ச அப்படின்டுவான். அதனால் நீ நம்புற எதுவுமே நிஜம் கிடையாது இந்த உலகத்தில். அந்த கார்னர் சுச்சுவேஷன் வர்றபோது தான் நீ எவ்வளோ பொய்யில் ஏமாந்துருக்கேங்கிறதெல்லாம் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். எல்லாமே அப்படி தான். கண் முன்னிருப்பதும் கடவுளே, உன்னை
காண கிடைத்ததும் நின் திருவருளே கண் முன்னிருப்பதும் கடவுளே. என்னை படைத்ததும் நின் கரமே யான் ஏழ்பிறவி தொடராய் செய்தவமே கண் முன்னிருப்பதும் கடவுளே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.